வெல்கம் டு பிரதீப் 41. நான் உங்கள் பிரதீப். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, அல்லு அர்ஜுன், ரஷ்மிகா மந்தனா, ஃபகத் ஃபாசில் நடிச்சு சுகுமாரன் டைரக்ஷனில் வந்த படம் தான் புஷ்பா 2 த ரைசிங். இந்த படத்தோட மூவி தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி பிரதீப் 41 சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. புஷ்பா 2 இந்த படத்தோட கதைக்கள் என்னன்னு கேட்டிங்கன்னா, அல்லு அர்ஜுனோட ஒய்ஃப் வந்து பார்த்தீங்கன்னா ரஷ்மிகா மந்தனா ஒரு அமைச்சர்கிட்ட ஃபோட்டோ கேட்குறாங்க. அவங்க வந்து அமைச்சர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, திருட்டுத்தனம் பண்ணுறவங்க கூட ஸ்மக்லிங் பண்ணுறவங்க கூட நான் ஃபோட்டோ வந்து எடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா அல்லு அர்ஜுன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அமைச்சர் பதவிக்காக போராடி இது பண்ணுறாரு. இது ஒரு கதையாக போனாலுமே அல்லு அர்ஜுனோட அண்ணன் பொண்ணுக்காக இவர் வந்து அந்த போராடுற கிளைமேக்ஸ் வரை போறாரு. இது ஒரு கதைக்களமாக போகுது. அதுக்கப்புறம் ஃபகத் ஃபாசிலுக்கு என்ன ரோல்னா, ஃபகத் ஃபாசில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் அந்த செம்மர கடத்தில் கண்டுபிடிச்சாரா, அல்லு அர்ஜுனை பழி வாங்கினாரா. ஸோ இந்த மாதிரி ஒரு 2-3 பார்ட்டாகவே இந்த கதையை எட்டு போகிறாங்க. ஸோ இது இந்த படத்தோட கதைக்களம். இதில் ப்ளஸ் அண்ட் மைனஸாக பார்த்தீங்கன்னா, ப்ளஸ் வந்து இந்த கதைக்கு வந்து மியூசிக் உண்மையாக நல்லா இருக்கு. தேவிஸ்ரீ பிரசாத்தோட மியூசிக் கொஞ்சம் கம்போசிங் சூப்பராக இருக்குது. சாம் சிஎஸ் மியூசிக் கொஞ்சம் அடி வாங்குது, அவ்வளோதான். அதேமாதிரி சினிமாட்டோகிராஃபர் உண்மையாலுமே இதில் சினிமாட்டோகிராஃபர் வந்து கிடைச்ச இடத்துல ஆங்கிள் போட்டு பிச்சு உதவி இருக்காரு. ஏன்னா நிறைய இடத்துல ஆங்கிள் சூப்பராக பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி விஎஃப்எக்ஸ் ஒரு டீம் அவங்க வந்து இந்த படத்தை வந்து எப்படி எட்டு போனோமோ அந்த மாதிரி நீட்டாக எட்டு போயிருக்காங்க. புஷ்பா 1 எதிர்பார்த்தோட புஷ்பா 2ல் வந்து விஎஃப்எக்ஸ் ஒர்க் நல்லா பண்ணியிருக்காங்க. அது ஒரு நல்லாவே இருக்குதுன்னு சொல்லலாம். அதே மாதிரி சுகுமாரன் இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டிஸ்ட்டுக்கு என்ன ஆக்டிங் தேவையோ அதை கொடுத்துருக்காங்க. அல்லு அர்ஜுன் அவரோட ஆக்டிங் சூப்பராக பண்ணியிருக்காரு. ஃபகத் ஃபாசில் எப்பவும் போல தாறுமாறாக எல்லா படத்தில் என்ன பண்ணுறாரோ அதுவே மிரட்டி விட்டுருக்காரு. உண்மையாலுமே வில்லனுக்கு நல்லா பண்ணியிருக்காரு. அதே மாதிரி ரஷ்மிகா மந்தனா கிரிஞ்சுத்தனம் இருந்தாலுமே கொஞ்சம் நல்லாவே பண்ணியிருக்காங்க. ஸோ இது நல்லா இருக்கு. அதே மாதிரி இந்த படத்தில் மைனஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நான் கதைக்களத்தை தான் சொல்லுவேன். ஏன்னா இந்த படத்தில் வந்து நிறைய கிளைக்கதைகள் அதிகமாக வர வர என்ன ஆயிடுச்சுன்னா, இது ஒரு சீரியல் மாதிரி ஆயிடுச்சு. வெப் சீரிஸ் அந்த மாதிரி எப்படி போதும் அந்த மாதிரி ஒரு பாட்டை எடுத்துகிட்டு போயிட்டாங்க. நமக்கே வந்து அந்த 3 மணி நேரம் உட்காந்து பார்க்கும்போது என்னடா இதெல்லாம் உட்காந்து பார்க்கணுமா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் இருக்குது. ஒரு சீனில் பார்த்தீங்கன்னா எங்கள் அண்ணன் பொண்ணு இது பிரச்சனை ஆகும்போது பார்த்தீங்கன்னா ஒரு வாட்டி போய் சாமி ட்ரெஸ் போட்டு வந்து டான்ஸ் ஆகட்டும். ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் நம்மளுக்கே கிரிஞ்சுத்தனமாக இருக்குது. அதுதான் உண்மை. கிரிஞ்சு பண்ணுறாரு அல்லு அர்ஜுன், இதுதான் உண்மை. நான் மியூசிக் இதில் வந்து பார்த்தீங்கன்னா மியூசிக் வந்து பார்த்தீங்கன்னா சாம் சிஎஸ், தேவிஸ்ரீ பிரசாத் இவங்க 2 பேர்த்து உள்ளே போட்டு யாரோ ஒருத்தரை விட்டுருந்தா கூட நல்லா மியூசிக் பண்ணியிருப்பாங்க. 2 பேர்த்த போட்டு அவங்க 2 பேர்த்து டேலண்ட்டை வேஸ்ட் பண்ணி சாம்சியோட மியூசிக் ஒரு பக்கம் போகுது, தேவிஸ்ரீ பிரசாத் மியூசிக் ஒரு பக்கம் போகுது. நான் இதில் எந்த பக்கம் போகிறது தெரியாமல் நடுவில் நம்ம கதையை கேட்டு போகிறோம். ஸோ அந்த மாதிரி இது ஒரு இதாக போகுது. புப்புராஜ் அது அவரோட நெடுந்தொரம் மாதிரி தான் இது வருது. புஷ்பான் பேர் வச்சிருக்கா, புப்புராஜ்னு பேர் வச்சிருக்கலாம். ஏன்னா அந்த மாதிரி ஒரு சீரியலாக தான் போகுது. சுந்தரி சீரியல் அந்த மாதிரி இது புப்புராஜுங்கிற ஒரு சீரியல் அப்படி தான் போகுது. இதில் வேறு பார்ட் 3 லீடிங் கொடுத்துருக்காங்க. ஐயோ பயமாக வேறு இருக்குது. பார்ட் 3 எங்கே போய் பார்க்குறேன்னு தெரில. ஸோ கொடூரத்தின் கொடூரமாக பண்ணிட்டு இருக்காங்க. உண்மையாலுமே ஆக்டிங்காக இந்த படம் பார்க்கலாம். சரி என்னடா சொல்ல வர பிரதீப், இந்த படத்துக்கு போகலாமா வேண்டாமா, ஏன் அவ்வளோ நிறுத்திருக்கேன்னு சொன்னீங்கன்னா, ஏன்னா 150 ரூபா உங்களுக்கு வேஸ்ட் ஆயிரும். ஸோ அதுதான் நான் சொல்ல வரேன். நீங்கள் வெயிட் பண்ணி பாருங்கள், ஓடிடிலே வரும். அழகாக நீங்கள் உட்காந்து பார்த்து சொல்லிடலாம். இந்த படத்துக்கு நான் கொடுக்குற ரேட்டிங் என்ன பார்த்தீங்கன்னா 5க்கு 3.5. ஸோ இதுதான் என்னோட ரேட்டிங். ஸோ இந்த மாதிரி மூவி ரிலீஸ் ஆகட்டும், ட்ரைலர் ரிலீஸ் ஆகட்டும், ட்ரீசர் ரிலீஸ் ஆகட்டும் உங்களுக்கு நான் மறக்காம பிரதீப் 41 சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.